ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி 10th மேக்ஸில் ஃபஸ்ட் லெசனில் பயிற்சி 1.1 ரெண்டாவது சம் பார்ப்போமா. ஏ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஒரு கணம் கொடுத்துட்டாங்க. பி ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. ஏ ஈக்குவல்ட்டு 1 2 3. அடுத்து பி ஈக்குவல்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண். பகா எண்ணா என்னது, ஒன்னாலே தன்னாலே வகுப்படுறது தான் பகா எண். அதாவது ஒன்றாவது வாய்ப்பாட்டில் வரும், அதே மாதிரி அது என்ன நம்பரோ அந்த வாய்ப்பாட்டில் வரும். என்னெல்லாம் பாருங்கள், 10ஐ விட சின்னது 2 இருக்கும், அதே மாதிரி 3 இருக்கும், 4 வராது. ஏன்னா 4 எதுலெல்லாம் வரும், ரெண்டாவது வாய்ப்பாட்டிலே வரும். 2 2 4, அதனால 4 வராது. அடுத்து 5, அடுத்து 6 வராது, 7. சரிங்களா, அப்போ 2 3 5 7 மட்டும் வரும். சரியா, அதுதான் பகா எண்கள். இது பாருங்கள், 2 ரெண்டாவது வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும், 3 அதே மாதிரி தான், 5 அதே மாதிரி தான், 7 அதே மாதிரி தான். அதே வாய்ப்பாடுலையும் ஒன்னாலையும் மட்டும்தான் வரும். சரிங்களா, இதுதான் பகா எண்ணுன்னு சொல்லுவோம். அடுத்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போமா. ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஏ எடுத்து எழுதிக்கோங்க. 1 2 3 கிராஸ் பி எடுத்து எழுதிக்கோங்க. 2 3 5 7. சரியா, இப்போது எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு 1 வச்சு இது எல்லாத்தையும் 4 தான் எழுதுவோம், அப்படி தானே. 1 2, அடுத்து 1 3, அடுத்து 1 5, அடுத்து 1 7, அடுத்து 2 வச்சு எழுதுவோம், அப்படி தானே. அப்போ 2 2 2 3, அடுத்து 2 5 2 7, அடுத்து 3 வச்சு 3 2 3 2, அடுத்து 3 3 3 5 3 7. இது எப்படி எழுதியிருக்கோன்னு தெரியுதா. ஃபஸ்ட்டு 1 வச்சு இப்படி எழுதியிருக்கோம். 1 2 1 3 1 5 1 7. அடுத்து 2 வச்சு 2 2 2 3 2 5 2 7, அடுத்து 3 வச்சு. சரியா, அடுத்து அதே மாதிரியே பி கிராஸ் ஏ கண்டுபிடிப்போமா. பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏன்னா என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு பிஏ எழுதிட்டு ரெண்டாவது ஏ எழுதுவோம். ஃபஸ்ட்டு பி எழுதுவோமா. 2 3 5 7 கிராஸ் ஏ என்னது 1 2 3. இப்போ என்ன செய்யணும், இதில் முதல் உறுப்பு என்னது இருக்கும், 2 தான் இருக்கும். ஏ பியில் உள்ள உறுப்புகள் தான் முதல் உறுப்பாக இருக்கும். இதில் பாருங்கள், முதல் உறுப்பு எல்லாமே என்னது, ஏல உள்ள உறுப்புகள். ஃபஸ்ட்டு என்ன கணம் வருதோ அதில் உள்ள உறுப்புகள் தான் முதல் உறுப்பாக இருக்கும். ரெண்டாவது உறுப்பு என்னது இருக்கும், இந்த இது பியில் உள்ள உறுப்புகளாக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இந்த இதில் பியில் உள்ள உறுப்புகள் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு 2 2 1, அடுத்து 2 2, அடுத்து 2 3, அதுக்கடுத்து 3 வச்சு 3 1 3 2 3 3, அடுத்து என்ன வரும், 5 வச்சு 5 1 5 2, அடுத்து 5 3, அடுத்து 7 வச்சு எழுதுவோம், அப்படி தானே. அப்போ 7 1 7 2 7 3. சரியா, இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த சம் இதோட மூணாவது சம் பாருங்கள். பி கிராஸ் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். எப்படி, ஃபஸ்ட்டு இருக்க உறுப்புகள்லாம் பியில் இருக்கும், அப்படி தானே. ஏன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பி தான் கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல கொஸ்டினில் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இருக்க உறுப்புகள்லாம் பியில் வரும். செகண்ட் இருக்கிறது தான் என்னது, ஏ. அப்போ ஏல கொடுத்ததுனால செகண்ட் இருக்க உறுப்புகள் தான் ஏல வரும். சரியா, அப்போ இதை வந்து எழுத்து மூலமாக எப்படி எழுதணும், பி ஈக்குவல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த சம் வந்து எடுத்துக்காட்டு 1.2 இருக்கும். சரிங்களா, இதே மாதிரியே சம்ம அது ஏ கிராஸ் பி, இது பி கிராஸ் ஏ. சரியா, ஃபஸ்ட்டு பி ஈக்குவல்ட்டு பி கிராஸ் ஏ, ஏயின் முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். சரிங்களா, ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். என்ன வரும், பி ஈக்குவல்ட்டு ஃபஸ்ட்டு என்னதெல்லாம் இருக்குது, -2 -2 0 0 3 3. அப்போ -2, அடுத்து 0, அடுத்து 3. இதுதான் என்னது, பி. சரியா, அடுத்து ஏ எழுதுவோம்.
ரெண்டாவது தானே ஏ இருக்குது, ஏயை மாற்றினால் எழுதிக்கலாம். ஆனால் இங்கே இரண்டாம் ஆயத்தலைவன் போடணும். சரிங்களா? பி கிராஸ் ஏயின் இரண்டாம் ஆயத்தலைவு உறுப்புகளின் கணம். சரிங்களா? உறுப்புகளின் கணம் என்ன வரும் பாருங்க. ரெண்டாவது என்னெல்லாம் இருக்குது? ரெண்டாவது என்ன இருக்குது? 3 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. அப்போ மொத்தமே 2 உறுப்பு தான் இருக்குது, 3, 4. சரியா? இந்த சம் இதோட முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் வந்து ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏயை பார்த்துக்கணும். பி ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க உறுப்பு பி, செகண்டு கொடுத்துருந்தாங்கன்னா செகண்ட் இருக்க உறுப்பு பி. சரிங்களா? அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டினை பார்த்து எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.